வாங்கிய கடனை வைத்து டாஸ்மார்க்கை திறந்து வைத்து மக்களின் கல்லீரலை விற்று கட்டுவது உங்க திராவிட மாடல் பொருளாதாரமா? நான் கேட்கிறேன். அரச நடத்தணும்னா டாஸ்மார்க் கடையை நடத்தணும்ங்கறீங்க. நாங்கள் பெண்களை பாதுகாப்போங்கிறீங்க. எப்படி பாதுகாக்கிறீங்க? அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே கொள்கையில் உறுதியா இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு குடிநோயாளியை உருவாக்குவது. இதுல ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க. பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு நோயாளியை உருவாக்கி பெண்களுடைய தாலியை அறுப்பது பெண்கள் பாதுகாப்பா? நான் கேட்கிறேன். நீங்க டாஸ்மார்க் கடை நடத்தினா தான் அரசாங்கம் நடத்த முடியுங்கிறீங்க. அப்படின்னா ஏன் கடன் வாங்குற? நான் கேட்கிறேன். கடன் வாங்குறது எதுக்குன்னா அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு, இந்த மக்களை வளர்ச்சி அடைய விடாமல் உங்களிடம் கையேந்தும் அடிமைகளாக இந்த மக்களை வைப்பதற்கு. தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போனா அவன் முதலாளி ஆகி விடுவான். அவனை நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் பொய் சொல்லி உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை, அவர்களை அடிமைகளாக வைத்திருக்கீங்கல்ல, அதை நீங்க கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து இதை செய்றீங்க. என் அண்ணன் சீமான் உலகளாவிய ஒரு பொருளாதாரத்தின் ஒரு புரட்சியை சொல்றார். மருத்துவர் சகோதரி அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். வெறுக்கத்தக்க கடனை இந்த உலகத்தின் பல நாடுகள், கியூபா கட்ட மறுத்தது, லெனின் கட்ட மறுத்தார். இன்னும் பல நாடுகள், அதற்கு முந்தைய அரசுகள், ஈரான் சதாம் ஹுசேன் வாங்கின கடனை அடுத்த அரசு கட்ட மறுத்தது. சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள், ஐநா மன்றத்துக்கு சென்றார்கள். ஐநா மன்றம் சொன்னது, மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஆட்சியாளர்கள் வாங்கி அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிற கடனை அடுத்த ஆட்சியாளர் கட்ட தேவையில்லை என்று சொன்னார்கள். நாங்க ஒண்ணு படிக்காம வரலாறு தெரியாம எங்களுக்கு நாங்கள் பேசவில்லை. அதை நீங்க அடிப்படையில் புரிஞ்சுங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறது என்றால் அதை விமர்சிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்து படித்து விட்டு தெளிவு பெற்று அதன் பிறகு நீங்க உங்களுடைய கருத்தை மறுப்பை வரலாற்று ரீதியாக நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடனை திருப்பி தருவது அறம், ஆனால் கொள்ளையடிக்க வாங்கிய கடனை திருப்பி தருவது அடிமைத்தனம். நாங்கள் அடிமைகளாக இருக்க விரும்பவில்லை. அதனால்தான் கடனை வெறுக்கத்தக்க கடன் என்று அறிவித்து ரத்து செய்ய முடியாது. அந்த கடனை நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம். மக்களுடைய அனுமதி இல்லாமல், மக்களுடைய ஒப்புதல் வாங்காம கடனை வாங்க நீங்க எப்படி? நான் கேட்கிறேன். இந்த மக்கள் 60 வருஷமா மக்கள் இன்னும் கையேந்திரவனே இருக்கான், மக்கள் இன்னும் பிச்சை எடுக்கிறவனே இருக்கான். ஆனா உங்க எம்எல்ஏ இருக்காங்களா? உங்க எம்பிக்கள் இருக்காங்களா? உங்க அமைச்சர்கள் இருக்காங்களா? நீங்க எல்லாம் மட்டும் எப்படி கோடீஸ்வரர்கள் ஆனீர்கள்? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இன்னமும் பிச்சைக்காரர்களா இருக்கிற போது நீங்கள் ஆட்சியாளர்கள் மட்டும்